ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति तैष्टुकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबदभागवतं रसमालयं पुरतो रसिका भुविभावुकाः ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा माह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी शभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे मुखं करोति वाचालं तन्मनं जयति गुरुकृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरं हरि ओं तत्सत्। कथाञ्चन स्मृते विष्णु दुष्करं सुकरं भवे कृष्णरेतुपरीतवश्य श्रीचैतन्यं नमामि। हरे कृष्णा. நேத்து பாகவதம் பார்த்ததுல என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி, சொல்லுங்க. சனத்குமாரர்கள் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நம்ம ஜெய விஜயர்களை சபிச்சது தவறு, நம்ம நரகத்துக்கு தான் போவோம் அப்படின்னு நினைச்சதுனால நீங்க நரகத்திலேயே எங்களை வச்சாலும் நாங்க உங்க புகழ பாடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அதோட தான் நம்ம முடிச்சோம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. எஸ், ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. மகாத்மாக்கள் துர்காத்மாக்கள் பத்தி சொன்னீங்க. மகாத்மாக்கள்ன்றவங்க பகவானுடைய அந்தரங்க சக்தியின் ஆதிக்கத்தின் கீழ் இருப்பவர்கள். அவர்கள் எப்போதும் பகவானை நினைத்துக் கொண்டே இருப்பவர்கள். துராத்மாக்கள்ன்றவங்க மாயோட பிடியில இருப்பவங்க, அவங்க பகவானை நினைக்காதவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அறிவை தூண்டுவது போலதான் பேசணும், உணர்வை தூண்டுவது போல பேசக்கூடாது சொல்லிருக்கீங்க மாதாஜி. உயர்ந்த யோகி, கிருஷ்ண பக்தியில இருக்கிறவங்க தான் உயர்ந்த யோகி அப்படின்னு பக்தர்கள் முக்திக்கெல்லாம் ஆசைப்படுறது இல்ல அப்படின்னு சொன்னீங்க. பகவானுக்கு சேவை பண்றதுக்கு தான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஆல். ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 16வது அத்தியாயம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல, 3rd cantoல ஃபர்ஸ்ட் பார்ட்ல இது லாஸ்ட் சாப்டர். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஏப்ரல் மாசம் ஆரம்பிச்சோம்னு சொன்னீங்க இல்லையா மாதாஜி? ஏப்ரல் 22 ஆரம்பிச்சோம்னு சொன்னீங்க இல்லையா? இல்ல மாதாஜி, பத்ர பூர்ணிமா அப்ப நம்ம இந்த ஆமா மாதாஜி, இந்த கேண்டோ ஏப்ரல் 22 ஆரம்பிச்சோம்னு சொன்னீங்க. ஸோ 4 நாள் டேட் ஞாபகம் வச்சிருந்தேன். பரவாயில்ல. நம்ம ஏப்ரல், அப்புறம் மே, ஜூன், இப்போ ஜூலைக்குள்ள நம்ம இதை இந்த ஒரு சாப்டர் தான் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம முடிச்சிடலாம். ரொம்ப ஆச்சரியம் தான். எல்லா பக்கோட்டும் படிக்கிறோம் நம்ம, ஒண்ணுமே விடாம. இது கண்டிப்பா ஸ்ரீல பிரபுபாதருடைய காரணமற்ற ஒரு கருணை தான். ஓகே, 16வது அத்தியாயம். வைகுண்டத்தின் வாயிற்காவர்களான ஜெயன், விஜயன் என்பார் முனிவர்களால் சபிக்கப்படுதல். ஸோ ஏற்கனவே அதை பத்தி சொல்லியிருந்தாலும், அவங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் அது இன்னும் டீட்டெயில்டா இந்த சாப்டர்ல என்னென்ன நடந்தது, பகவான் என்ன பண்ணார், எப்படி அதை காம்ப்ரமைஸ் பண்றார், அதெல்லாம் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். பதம் 1. பிரம்ம உவாச்ச
इति तत्कृणतां तेषां मुनीनां योगधर्मिणां प्रतिनत्य जगादेतं विकुण्डनिलयो विभुः. பிரம்மா வந்து சொல்றார். மொழிபெயர்ப்பு வழங்கியவர் திவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பிரம்மதேவர் கூறினார், இவ்வாறு தம்மை பிரார்த்தித்த முனிவர்களை பாராட்டிய பிறகு பரலோகத்தை தமது உறைவிடமாக கொண்ட முழுமுதற் கடவுள் பின்வருமாறு கூறினார். சோ பிரம்மா வந்து தேவர்கள்ட்ட பேசுறாரு. இந்த மாதிரி பகவான் வந்து இப்ப என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத சொல்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஏதௌ தௌ பார்ஷதௌ மஹ்யம் ஜயோ விஜயோ ஏவச்ச கதித்தீக்ருத்ய மாம் யக்வோ அக்ராதாம் அதிக்கிரமம். அதிக்கிரமம் அப்படின்னா குற்றம், மரியாதா வெதிக்கிரமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அதிக்கிரமம், அவங்க குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. முழுமுதற் கடவுள் கூறினார், எனது வாயிற்காவலர்களான ஜெயன் மற்றும் விஜயன் என்னும் இவ்விருவரும் என்னை புறக்கணித்த காரணத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய குற்றம் இழைத்து விட்டனர். சோ பகவான் இப்ப வந்து என்ன சொல்றாரு, என்னுடைய சேவகர்கள் உங்களுக்கு குற்றம் இழைத்து விட்டனர் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாரு. எம் மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். இறை என்பது திருவடிகளுக்கு இழைக்கப்படும் குற்றம் மிக பெரியதாகும். ஒரு மனிதன் வைகுண்ட லோகத்திற்கு உயர்த்தப்பட்ட போதிலும் அங்கும் கூட அவன் தவறு செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இதில் வேறுபாடு என்னவென்றால், வைகுண்ட லோகத்தில் உள்ள ஒருவன் சந்தர்ப்பவசத்தால் தவறு செய்து விட்டான் என்றால் அவன் பகவானால் பாதுகாக்கப்படுகிறான் என்பதே பகவானுக்கும் அவர் பணியாளனுக்கும் இடையே இருக்கும் உறவின் இச்சிறப்பான உண்மையினை ஜெயன் விஜயன் சம்பவத்தில் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அதிக்கிரமம் என்று இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தை பக்தனுக்கு இழைக்கப்படும் குற்றத்தின் மூலம் ஒருவன் முழுமுதற் கடவுளை புறக்கணிக்கிறான் என்று குறிப்பிடுகிறது. ஒரு தவறினாலேயே அவ்வாயிற்காவலர்கள் முனிவர்களை வைகுண்ட லோகத்தினுள் நுழைய விடாது தடுத்து விட்டனர். ஆனால் அவர்கள் பகவானின் உன்னத தொண்டில் ஈடுபட்டு இருந்தனர். எனவே அவர்களது அழிவினை எந்த பக்தனும் எதிர்பார்க்கவில்லை. அந்த இடத்தில் பகவான் தோன்றியது பக்தர்களின் மனதிற்கு மிகவும் இன்பம் பயப்பதாக இருந்தது. முனிவர்களின் துன்பத்திற்கு காரணம் அம்முனிவர்களினால் தமது தாமரை திருவடிகள் காணப்படாததே என்பதை நன்றாக புரிந்து கொண்டார். ஆகையினால் அவர்களை மகிழ்விப்பதற்காக தாம் நேரில் அங்கு வரவேண்டும் என்று பகவான் விரும்பினார். பகவான் கருணைமயமானவர் ஆவார். ஒரு பக்தனுக்கு ஏதேனும் இடையூறு என்றால் அவர் இது போன்ற வழிகளில் விஷயங்களை சரி செய்து அப்பக்தனுக்கு தமது தாமரை திருவடிகளை தரிசிக்கும் பாக்கியத்தினை அருள்கிறார். இதற்கு சிறந்த உதாரணம் ஹரிதாச தாகூரார் வாழ்வில் இருக்கிறது. சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத பூமியில் இருக்கும் பொழுது பிறப்பினால் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஹரிதாஸ் தாகூரர் அவருடன் வசிக்க நேர்ந்தது. இந்து கோயில்களில் குறிப்பாக அக்காலத்தில் இந்துக்கள் அல்லாத பிற மதத்தினர் அனுமதிக்கப்படுவதில்லை. தனது நடத்தையினால் இந்துக்கள் அனைவரிலும் மிகச்சிறந்த இந்துவாக விளங்கிய ஹரிதாச தாகூரர் தன்னை ஒரு இஸ்லாமியனாக கருதி அக்கோவிலினுள் நுழையாமலேயே இருந்தார். இவரது தயக்கத்தினை புரிந்து கொண்ட பகவான் சைத்தன்யர் அவர் கோயிலுக்கு செல்லாததினால் பகவான் ஜெகநாதருக்கும் தனக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லாத பகவான் சைத்தன்யர் தினமும் ஹரிதாஸ் தாகூரர் இருக்கும் இடத்திற்கு நேரில் சென்று அவரோடு உரையாடுவார். இங்கு ஸ்ரீமத் பாகவதத்திலும் பகவானின் இதே தன்மையினை நாம் பார்க்கிறோம். அவரது தாமரை திருவடிகளை காணவிடாது அவர் பக்தர்கள் தடுக்கப்பட்டனர். ஆனால் பகவானோ அவர்கள் காண விரும்பிய தாமரை திருவடிகளுடன் அவர்களுக்கு நேரில் தரிசனம் தர வந்தார். இதில் மேலும் முக்கியமானது என்னவென்றால், அவர் தனியாக வராது தன் துணைவியரான அதிர்ஷ்ட தேவதை லக்ஷ்மி தேவியுடன் இணையாக வந்ததுதான். சாதாரண மனிதர்களினால் லட்சுமி தேவியை காண முடியாது. ஆனால் பகவான் அன்பு கடல் ஆதலினால் இது போன்ற கௌரவத்தினை அப்பக்தர்கள் எதிர்பார்க்கவில்லை, விரும்பவும் இல்லை. என்ற போதிலும் அவர் அதிர்ஷ்ட தேவதையுடன் சேர்ந்தே அவர்களுக்கு காட்சி தந்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இந்த பொருளுரையில என்ன பாக்குறோம்? பகவானுடைய காரணமற்ற கருணை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். 2 பேருமே பக்தர்கள். ஜெய விஜயர்களும் பக்தர்கள், 4 குமாரர்களும் பக்தர்கள். ஆனா என்ன ஆச்சு, பக்தர்களுக்குள்ள அந்த சின்ன ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு போச்சு. அப்ப பகவான் என்ன பண்றாரு, அவர் அங்க வந்துட்டாரு அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் அங்க சால்வ் ஆயிடும்.
அதுக்கப்புறம் அங்க வந்து பிரச்சனை அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் என்ன ஆசை, பகவானை திருப்தி பண்ணணும். இந்த முனிவர்களும் எதுக்காக அங்க வந்தாங்க, பகவானை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஆசையில தான் வந்தாங்க. அது தடுக்கப்பட்டதுனால அவங்களுக்கு கோபம் வந்தது. ஜெய விஜயர்கள் ஏன் தடுத்தாங்க? சோ பகவானை பாக்குறதுக்கு தகுதி இல்லாத யாரோ ஒருத்தர் உள்ள வந்துடுறாங்களோ அப்படிங்கிற நினைப்புல அவங்க தடுத்தாங்க. சோ அதனால இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாருடைய நோக்கமும் பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதா தான் இருக்கு. அதை புரிஞ்ச பகவான் என்ன பண்றாரு, அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்துற மாதிரி அவரே அங்க வந்து நேரா வந்துட்டார். பகவானுடைய அந்த தாமரை திருவடிகள்ல அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். இங்க ஹரிதாஸ் தாக்கூரருடைய உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஹரிதாஸ் தாக்கூரர் வந்து சித்தபகுல்ல தங்கி இருப்பார். சித்தபகுல் அப்படின்னா இப்ப நீங்க சித்தபகுல் பாத்தீங்க அப்படின்னாக்கா அது பெரிய கோவில் இருக்கு, பெரிய ஒரு பில்டிங் எல்லாம் இருக்கு. ஆனா அப்போ எல்லாம் சித்தபகுல் அப்படிங்கிறது வெறும் அந்த மரம் மட்டும்தான். அந்த மரத்தடி கீழே அவர் தங்கி இருப்பார். சோ அவர் ஆனா என்ன பண்ண மாட்டார், கோவிலுக்கு போக மாட்டார், ஜெகநாதர் கோவிலுக்கு போக மாட்டார், ஸ்ரீ மந்திர் அதுக்குள்ள போக மாட்டார், அனுமதியும் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. ஜெகநாதர் கோவில்ல மாற்று மதத்தினர் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதனால இன்னைக்கு இஸ்கான் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. அதனாலே பிரபுபாதரும் உள்ள போக மாட்டேன்னு சொல்லிட்டார். என்னுடைய பக்தர்கள் அனுமதிக்கல, நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். சோ பிரபுபாதர் கேட்டு பார்த்தார். அவர் அனுமதிக்க மறுத்துட்டாங்க. சோ பக்தர்களை அனுமதிக்க மறுத்துட்டாங்க. வெளிநாட்டு பக்தர்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அவுரங்கசீப்புடைய படையெடுப்பு, அது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. அப்போ மகாபிரபு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜெகநாதர் போய் தரிசனம் பண்ணிட்டு ஜெகநாதர் பிரசாதத்தோட ஹரிதாஸ் தாக்கூரரை பார்க்கிறார். வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்துட்டு ஜெகநாதர் பிரசாதையும் அவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கம்பீராக்கு போவார். ஸோ ஜெகநாதர் கோவில், சித்தபகுல், கம்பீரா, இது மூணு பாத்தீங்கன்னா அழகா வந்து ஒண்ணுக்கு கனெக்டடா இருக்கும். அப்படி ஜெகநாதர் கோவில் இருந்து சித்தபகுல் போயிட்டு சித்தபகுல்ல இருந்து கம்பீராக்கு மகாபிரபு வருவார். கம்பீரா தான் அவர் வந்து ஸ்டே பண்ணிருக்கிறார், அங்க வருவார். அது மாதிரி பகவான் தன்னுடைய பக்தனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறார். இது மாதிரி பல பக்தர்கள் இருக்காங்க. ஜெகநாதருடைய பக்தர்கள் உள்ள போக முடியாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கறதுக்காக தான் பகவான் தேர்லயே வர்றார். ஜெகநாதருடைய தேர் திருவிழா அப்படிங்கிறது எல்லாரும் யார் அவரை பார்க்கணும்னு விரும்புறாங்களோ எந்த தடையும் இல்லாம எல்லாரும் அவரை வந்து தரிசனம் பண்ணலாம். சோ அந்த மாதிரி இந்த தேர் திருவிழாவும் இங்க நடக்குது. ஆனா தன்னுடைய அந்த கோவில்ல இருக்கிற பக்தர்களை வந்து அவர் அவங்களுடைய ரூல்ஸ் எதுவும் பண்றது இல்லை பகவான். அதை நம்ம ரொம்ப கவனிச்சு பார்க்கணும். அவங்ககிட்ட வந்து இல்ல நீங்க இவங்களெல்லாம் உள்ள விடுங்க அப்படின்னு பகவான் சொல்றது இல்லை. சோ அவங்களுடைய இதையும் பக்தியையும் வந்து பகவான் வந்து ஏத்துக்கிறார். அதே சமயத்துல தான் என்ன செய்யணுமோ அதையும் செய்யறார். எக்ஸ்ட்ராவா ஒரு கருணையும் வந்து பகவான் வந்து கொடுக்குறார். ஈஸி இல்லையா? அந்த பாண்டா கிட்ட ஜெகநாதர் சொல்லிடலாம்ல, நீங்க இதை பண்ணாதீங்க, என்னுடைய பக்தர்கள் எல்லாரையும் உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதை பகவான் செய்யறது கிடையாது. ஆனா அவங்களுக்கு வந்து எப்படி கருணை கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஜெகநாதர் வந்து கருணை கொடுக்கிறார். இந்த லீலையை மட்டும் சொல்லணும்னா அப்பா டைமே கிடையாது, அது சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளவு லீலைகள் வேணா ஜெகநாதர் லீலைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு லீலைகள் இருக்கு ஜெகநாதருடைய லீலைகள். சோ ஒரு பக்தர் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, மனோகர்னு ஒரு பக்தர், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஜெகநாதரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா வர்றார். அப்படி வரும்போது அவருக்கு வர வழியில ஒரு குளத்துல தாமரை பூ பாக்குறாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆசை, இந்த தாமரை கொண்டு போய் ஜெகநாதருக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. அதனால அந்த தாமரை எல்லாம் பறிச்சுக்கிறார். பறிச்சு கட்டி கொண்டு வர, அதாவது மடியில கட்டிட்டு, அந்த நாள்ல எல்லாம் அப்படித்தானே கொண்டு வருவாங்க. சோ மடியில கட்டி கொண்டு வர்றார். அப்படி அவர் நடந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிருக்கும் அவர் ஜெகநாதர் பூரிக்கு வரும்போது. அப்போ ரொம்ப ஆசையா கொண்டு வந்து அந்த தாமரை பூக்கள் எல்லாம் ஜெகநாதருக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனா அந்த பூவெல்லாம் என்னாச்சு, வாடி போச்சு இல்லையா? 2 நாள் 3 நாள் அவர் நடந்து வர வழியில அவர் மடியில கட்டி கொண்டு வந்திருக்காரு, எல்லாம் வாடி போச்சு. அதனால அந்த பாண்டாக்கள் என்ன பண்றாங்க, இதை நாங்க வந்து ஜெகநாதருக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு ரொம்ப வருத்தம். இவ்வளோ ஆசையா நம்ம வந்து இந்த பூக்களை கொண்டு வந்தோமே, இப்ப ஜெகநாதர் வந்து இதை ஏத்துக்கலையே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப வருத்தம். ஆனா பார்த்தோம் அப்படின்னாக்க அவரோட மடியில இருக்கிற பூக்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அப்படியே தங்க தாமரைகளா இருக்கு. தங்க தாமரைகளா ஆகி அதை ஜெகநாதருக்கு அவர் வந்து நெகட்டிவ் பண்றார். சோ அது மாதிரி எத்தனை லீலை இருக்கு ஜெகநாதருடைய லீலை, அத்தனை லீலைகள் இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். பக்தர்களுக்கு ஜெகநாதர் கருணை கொடுக்கறது அப்படிங்கிறது அளவற்ற கருணை வந்து ஜெகநாதர் வந்து கொடுக்குறார். यस्तव एतयो धृतो दण्डो भवद्वीर्माम् अनुव्रतैः स एवानुमतोऽस्माभिर्मुनयो देवहेलनात्
ஓ மாமுனிவர்களே, என் மீது மிகுந்த பக்தியுடைய நீங்கள் இவர்களுக்கு அளித்த தண்டனையை நான் அங்கீகரிக்கிறேன். பகவான் என்ன சொல்லிட்டார்? ஆமாமா, நீங்க உங்களுக்கு கொடுத்த தண்டனை கரெக்ட் தான். உங்களுடைய இந்த காவலர்கள் தவறு செய்துட்டாங்க, உங்களுக்கு கொடுத்த தண்டனை கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டார். தத்வக பிரசாதயாமி அத்ய பிரம்ம தெய்வம் பரம் ஹிமே தத் நீதி ஆத்மகிருதம் மன்யே யத்ஸ்வபுன்வீர் அசத்கிருதாக. எனது அன்பிற்கும் மிகுந்த நேசிப்பிற்கும் உரியோர் அந்தனரே, எனது காவலர்களினால் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அவமரியாதையானது உண்மையில் என்னால் இழைக்கப்பட்டதே ஆகும். ஏனெனில் இக்காவலர்கள் எனது பணியாளர்கள் ஆவர். இக்குற்றம் என்னால் இழைக்கப்பட்டதாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆகையினால் நடந்துவிட்ட இச்சம்பவத்திற்காக நான் உங்களது மன்னிப்பினை கோருகிறேன். பகவான் எப்படி பேசுறாரு பாருங்க. பகவான் இந்த சனகாதி முனிவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறார். இது நடக்கிறது, இது இது எப்படி நம்ம இதை ஏத்துக்க முடியும் இல்லையா? பகவான் எப்படி மன்னிப்பு கேட்கலாம்? பகவான் மன்னிப்பு கேட்கிறார். என்ன சொல்றார்? இந்த முனிவர்களான நீங்கள் எனக்கு அவ்வளவு உயர்த்தி வசத்தி, பிராமணர்கள்லாம் எனக்கு அவ்வளவு பிரியமானவர்கள், பிராமணிக்கு தாயற்ற அப்படின்னு சொல்றேன். சோ அதனால என்னுடைய காவலர்கள் செய்த குற்றம் நானே செய்த குற்றம் மாதிரி, நானே உங்களுக்கு தவறு இழைச்ச மாதிரிதான். அதனால தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஆக்சுவலா பார்த்தோம்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு லீடர்ஷிப், ஏதோ ஒரு இடத்துல நம்ம தலைமையில இருக்கோம் அப்படின்னாக்க, புகழ் வந்தா நம்ம ஏத்துக்கிறது, தவறு இருந்தா கீழே இருக்கிறவங்க தலையில போட்டுறது. இதுதான் இந்த உலகத்தினுடைய இயல்பு இல்லையா? ஏதாவது பாராட்டு புகழ் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவோம்? நான் தான், என்னோட லீடர்ஷிப், நான் இந்த மாதிரி எல்லாரையும் வழி நடத்துறதுனால தான் எல்லாம் இந்த மாதிரி பர்ஃபெக்டா எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லா கிரெடிட்டையும் நம்ம எடுத்துக்குவோம். யாராவது தவறு செய்தா என்ன பண்ணுவோம்? ஒன்றும் தெரியாத பசங்களை வச்சுட்டு என்ன பண்றது, இவங்களை வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கே, இவங்களால தான் எல்லா மிஸ்டேக்கும் ஆகுது அப்படின்னு சொல்லி தவறுகளை தூக்கி அவங்க தலையில போட்டு. ஆனா இங்க பகவான் ஒரு ஒரு தலைமை, ஒரு தலைமையில இருக்கிறவருடைய பண்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அவங்க செய்யற தவறு, நமக்கு கீழே இருக்கிறவங்க செய்யற தவறு, நாம செய்த தவறு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்க முடியல அப்படின்னா அவங்க தலைமை பொறுப்புல இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க தான் தலைமையில இருக்கணும். அப்போ தனக்கு கீழே இருக்கக்கூடியவங்க செய்த தவற பகவான் தன்னுடைய சேவகர்கள் அவங்க செய்த தவற தானே செய்த தவறு அப்படின்லாம் வர சொல்றார். பொருளுரை கணிக்கா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். பொருளுரை. பகவான் எப்பொழுதும் அந்தணர்களிடத்தும் பசுக்களிடத்தும் மிகுந்த கருணை உடையவராக இருக்கிறார். ஆகையினாலேயே கோ பிராமண ஹிதாயச என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகவான் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவான முழுமுதற் கடவுள் அந்தணர்களினால் வழிபடப்படும் தெய்வம் ஆவார். வேத இலக்கியங்களில் குறிப்பாக ரிக்வேதத்தின் மந்திரங்கள் உண்மையான அந்தணர்கள் எப்பொழுதும் விஷ்ணுவின் திருவடி தாமரைகளையே நோக்குகின்றனர் என்று கூறுகின்றன. ஓம் தத் விஷ்ணோக பரமம் பதம் சதா பஷ்யந்தி சுரையக. தேர்ச்சி பெற்ற அந்தணர்கள் முழு முதற் கடவுளின் விஷ்ணு வடிவத்தினையே, அதாவது கிருஷ்ணர், ராமர் மற்றும் விஷ்ணு அம்சங்களையே வழிபடுகின்றனர். அந்தணர் குடும்பத்தில் பிறந்த ஒரு அந்தணனின் செயல்கள் வைணவர்களுக்கு எதிரானதாக இருந்ததென்றால் அவன் அந்தணனாக கருதப்பட மாட்டான். ஏனென்றால் அந்தணன் என்றால் வைணவன் என்றும், வைணவன் என்றால் அந்தணன் என்றே பொருளாகும். பகவானுக்கு பக்தனான ஒருவனும் அந்தணனே ஆவான். பிரம்ம ஜானாதி பிராமணக என்பது சூத்திரம். பிரம்மத்தை உணர்ந்தவன் அந்தணன், பிராமணன் ஆவான். அதுபோல் முழுமுதற் கடவுளை உணர்ந்தவன் வைணவன் ஆகின்றான். பிரம்மத்தை உணர்வதென்பது முழுமுதற் கடவுளை உணர்வது என்பதின் ஆரம்பமே ஆகும். முழுமுதற் கடவுளை உணர்ந்த ஒருவன் முழுமுதற் கடவுளின் அருவத்தன்மையான பிரம்மத்தையும் கூட உணர்ந்தவனே ஆகிறான். ஆகையினால் வைணவன் என்பவன் ஓர் அந்தணன் தான். இங்கு குறிப்பிடப்பட வேண்டியது என்னவென்றால், இந்த அத்தியாயத்தில் அந்தணர்களை பற்றி தாமே பகவான் பாராட்டி பேசும் வார்த்தைகள் எல்லாம் அவருடைய பக்தர்களான அந்தணர்கள் அல்லது வைணவர்களையே குறிப்பிடப்படுவதாகும். இதனை அந்தணர் குடும்பங்களில் பிறந்து அதற்கான தகுதிகள் சிறிதும் இல்லாதிருந்தும் தம்மை பெயரால் அந்தணர்கள் என்று அழைத்துக் கொள்பவர்களை குறிப்பிடுவதாக யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ ஒரு பிராமணன் அப்படிங்கிறவர்
பிரம்மத்தை உணர்ந்திருக்கணும். பிரம்மம்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதாவது பகவான் 3 நிலைகள்ல உணரப்படுறார். வதந்தி தத்துவ விதஸ்தத்துவமே ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சத்தியத்தே அப்படின்னு பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல பார்த்தோம் நம்ம. சோ 3 நிலைகள்ல பிரம்மன், பரமாத்மா, பகவான், இந்த 3 நிலைகள்ல பகவானை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கிறோம். அதுல முதல் நிலையான பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் பிராமணர்கள். பிரம்ம ஜானாதி இது பிராமணக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்ப அந்த பிராமணர்கள் இயற்கையாவே பகவத் பக்தர்களா இருக்கணும். சோ பிராமணர்கள் எல்லாரும் கண்டிப்பா பகவானுடைய பக்தர்களா தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது. நம்ம ஏற்கனவே ஜெய விஜயர்களுடைய நிலையில பார்த்தோம்னா அவங்க அருவவாதிகளா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பகவானுடைய பாதங்கள்ல இருக்கிற துளசியினுடைய நறுமணத்தை முகர்ந்து அவங்க வந்து உருவவாதிகளா மாறினாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். தஸ்யாரவிந்த நயனஸ்ய பதாரவிந்த கிஞ்சல் கமிஷ துளசி மகரந்த வாயு பார்த்தோம், இந்த ஸ்லோகம் பார்த்தோம். சோ அப்படி ஆனா ஒரு வைஷ்ணவர் அப்படிங்கிறவர் அவர் இயற்கையிலேயே ஒரு பிராமணர். பகவத் பக்தர்களான வைஷ்ணவர்கள் அவங்க வந்து இயற்கையிலேயே பிராமணர்களா இருக்காங்க. பிராமணத்துக்கு உண்டான குணங்கள் பக்தனுக்கு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். பிறப்பினால இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த குணங்கள் இல்லாம தன்னைத்தான் இந்த அத்தியாயத்துல வந்து பகவான் சொல்றாரு அப்படின்னா தப்பா எடுத்துக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அந்த குணங்கள் இருக்கணும், அதே சமயத்துல அவர் பக்தராகவும் இருக்கணும். இவங்களை பத்தி தான் இங்க வந்து பகவான் வந்து பேசுறார். என் நாமானி ச கிருப்ணாதி லோகோ கிருத்யே கிருதாகசி சொசாது வாதஸ்தத் கீர்த்திம் அந்தித்வசம் இவாமயக. உடலில் ஒரு சிறு புள்ளியாக தோன்றும் வெண்குஷ்டமானது எவ்வாறு உடல் முழுவதையும் கெடுத்து விடுகிறதோ அதுபோல் ஒரு வேலைக்காரன் செய்யும் தவறினால் அவன் எஜமானன் பொதுமக்களால் பழிக்கப்படுகிறான். சோ அந்த தவறு அப்படிங்கிறது எவ்வளவு அந்த எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கறத நாம பார்க்கலாம். சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஆகையினால் ஒரு வைணவன் முழு தகுதியும் பெற்றவனாக இருத்தல் வேண்டும். பாகவதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றபடி எவன் ஒருவன் வைஷ்ணவன் ஆகிறானோ அவன் தேவர்களிடம் உள்ள நற்குணங்கள் அனைத்தையும் பெறுகிறான். 26 தகுதிகள் சைதன்ய சரிதாமிருதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஒரு பக்தன் எப்பொழுதும் தனது வைணவ குணங்கள் கிருஷ்ண உணர்வுடன் சேர்ந்து அதிகரிக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். பழிக்கு அஞ்சுபவனாக ஒரு பக்தன் இருத்தல் வேண்டும். அவன் செய்யும் சிறு தவறும் முழுமுதற் கடவுளின் மீது படியும் கரையாக மாறுகிறது. ஒரு பக்தனின் கடமையாவது பிறரோடு தான் கொள்ளும் தொடர்புகளில், அதிலும் குறிப்பாக பகவானின் பிற பக்தர்களோடு கொள்ளும் தொடர்புகளில் மிகவும் கவனத்துடன் இருத்தல் வேண்டும் என்பதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. இத வந்து நம்ம இந்த உலக இயல்புலயே நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் வந்து திலகம் போட்டுட்டு கழுத்துல துளசி மாலை போட்டுக்கிட்டு கையில ஜெபமாலை வச்சுக்கிட்டு ஏதாவது தவறு செய்யும் போது பொதுவாக அந்த சமூகம் எப்படி பார்க்கும்? இந்த இஸ்கான்காரங்களே இப்படிதான்ப்பா, எதையுமே அவங்க வந்து கடைபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யார பழிவு போடுவாங்க? நாம சார்ந்திருக்கிற அந்த இஸ்கானை வந்து அவங்க வந்து பழிச்சே சொல்லுவாங்க, இந்த ஹரே கிருஷ்ணகாரங்களே இப்படிதான்ப்பா அப்படின்னு பேசிடுவாங்க. தனிநபர் செய்யக்கூடிய அந்த குற்றமானது யாரை பாதிக்குது? நம்மளுடைய அந்த இஸ்கான் அப்படிங்கிற ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை வந்து அவங்க வந்து குறை சொல்லுவாங்க. சோ அதனால நம்மளுடைய நடத்தை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம வந்து தூய்மையா நம்ம வந்து பாத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம கவனமா இருக்கணும். நம்மளுடைய அன்றாட செயல்முறைகள்லையும் நாம எப்படி இருக்கணும், சரியான நடத்தையை நம்ம வந்து கடைபிடிக்கணும். இங்க வந்து ஒரு ஸ்லோகம் அதோடைய ஒரு லைனை மட்டும் பிரபாத் கொடுத்திருக்க. தேவர்களிடம் உள்ள நற்குணங்கள் அனைத்தையும் பெறுகிறான் அப்படின்னு. யஸ்யாஸ்தி பக்திர் பகவதி அகிஞ்சனா சர்வைர் குணை தத்ர சமாசத்தே சுராக. சுரான தேவர்கள். ஹரா அபக்தஸ்ய குதோ மகத் குணா மனோரதே நாசதி தாவதோ பகி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது. சோ பகவத் பக்தர்கள்ட்ட தேவர்களுக்கு உண்டான எல்லா நற்குணங்களும் இருக்கும். அதே சமயத்துல பக்தர்கள் அல்லாதவங்க கிட்ட என்ன நற்குணம் இருக்க முடியும்? ஏன் அப்படின்னா மனோரதே நாசதி தாவதோ பகி. அவங்க மனம் அப்படிங்கிற அந்த வழிகாட்டல்ல இருக்காங்க. பகவத் பக்தர்கள் சாஸ்திரங்களுடைய வழிகாட்டல்ல இருக்காங்க. சோ மனோரதம் என்ன செய்யும்? அதுக்கு என்ன இஷ்டமோ அந்த பக்கம் நம்மள இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? சோ ஆனா சாஸ்திர வழியில நடக்கும்போது நம்ம வந்து கயிறுனால கட்டப்பட்டிருக்கோம், மூக்கணம் கயிறுனால கட்டப்பட்டிருக்கோம். சோ பிரபுபாதர் ஒரு பொருள் என்ன சொல்லியிருப்பார், மனிதன் அப்படிங்கிறவர் சாஸ்திர விதிகளால் கட்டப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
சோ அந்த மாதிரி நம்ம சாஸ்திரங்களுடைய அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நம்ம வந்து நடந்துக்கிறோம். அப்புறம் இதுல முக்கியமா என்ன சொல்றாரு, ஒரு பக்தன் எப்பொழுதும் தனது வைணவ குணங்கள் கிருஷ்ண உணர்வுடன் சேர்ந்து அதிகரிக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். குணங்கள் இருக்கு உள்ளுக்குள்ள, ஆனா எந்த குணத்தை நம்ம வந்து அதிகரிக்கணும், எந்த குணத்தை நம்ம வந்து முற்றிலுமா தவிர்க்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். நம்ம பொறுமையா இருக்கிறதுக்கு கத்துக்கணும். பேர் புகழுக்கு ஆசைப்படக்கூடாது. மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். திருநாதபி சுனி சேனத்தரோ ரக சகிஷ்ணுனா அமானீனா மானதேனா கீர்த்தனிய சுதாஹரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம எந்த மரியாதையும் எதிர்பார்க்க கூடாது. மற்றவங்களுக்கு நம்ம எல்லா மரியாதையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். ஒரு 4-5 நாளா ஒரு அனுபவம், 5 நாள்லாம் சொல்ல முடியாது, மேபி ஒரு 4 நாளா ஒரு அனுபவம் சொல்லலாம். ரொம்ப சீனியரான ஒரு மாதாஜி, ரொம்ப மிகப்பெரிய சேவை செய்யக்கூடியவங்க, டிஓபியில மிகப்பெரிய பொறுப்பான ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு மாதாஜி, ரொம்ப சீனியரும் கூட. ஸ்ரீல பிரபுபாதருடைய சிஷ்யருடைய மனைவி. அவங்க வந்து வண்டியில போகும்போது ஸ்கிட் ஆகி விழுந்துட்டாங்க. விழுந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காங்க. நிறைய காயங்களோட இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியானம் டெய்லி சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவங்களுக்கு மதிய பிரசாதம் கொடுத்து கொஞ்ச நேரம் அவங்களோட இருந்துட்டு ஒரு 3:30 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வரேன் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. இதுல என்ன அப்படின்னாக்க, அவங்களுடைய அந்த சங்கம் அப்படிங்கிறது இவ்வளவு ஒரு ஒரு உற்சாகத்தை நமக்கு கொடுக்கறதா இருக்கு. அவங்க வந்து வலியினால கஷ்டப்பட்டுட்டு படுத்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய சங்கம் அப்படிங்கிறது கிருஷ்ண உணர்வுல நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே திரௌபாடைய லெக்சர் அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பேசுறதும் வந்து எப்பவுமே வந்து பிராக்டிக்கலா கிருஷ்ண உணர்வுல நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நடைமுறை உதாரணமா இருக்காங்க. இந்த மாதிரி உட்கார்ந்து லெக்சர் கொடுக்குற மாதிரி இல்லாம இன் பிராக்டிக்கல் லைஃப் எப்படி வந்து அவங்க கிருஷ்ண உணர்வோட எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண் கூட பார்க்க முடியும். ஸோ ரொம்ப ஒரு கிரேட்ஃபுல். எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து எனக்கு உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு இதுதான் கிடைச்சது. இந்த வாய்ப்பு கிடைச்சது, அவங்களுக்கு சின்ன சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அது மூலமா எனக்கு வந்து பல பல மடங்கு கிருஷ்ண உணர்வுனா என்ன, எப்படி நாம வந்து கிருஷ்ணரை எப்பவும் நினைக்கிறதுக்கு எப்படி நம்ம இருக்கணும், இந்த மாதிரி மூத்த பக்தர்களுடைய அந்த க்ஷண நேர அந்த சங்கம் கூட நம்முடைய மனதை வந்து மாற்றக்கூடியது. அந்த குணங்கள், இந்த குணங்களை பத்தி படிச்சோடனே எனக்கு மாதாஜி தான் ஞாபகம். இந்த குணங்கள் வழியில எல்லாத்தையும் வந்து இப்ப சாதாரணமா இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க நினைச்சு பாருங்க, நிர்ஜல் அன்னைக்கு ஃபுல்லா நிர்ஜல் ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க. மறுநாள் காலம்புரை வந்து பாணிஹட்டி சீடாதகி ஃபெஸ்டிவல், அந்த சீடாதகி ஃபெஸ்டிவலுக்காக ஃபுல் சர்வீஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோக்கு மேல வந்து அவல் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வித் ஹெல்ப் நிறைய டிவோட்டிஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து ஹெட்டா இருந்து எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா சர்வீஸும் முடிச்சுட்டு, ஈவன் அவங்க வந்து அன்னைக்கு கூட சாப்பிடவே இல்லை, பிரேக் மட்டும் பண்ணிட்டு சாப்பிடாம எல்லா சர்வீஸும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. போற வழியில ஸ்பீட் பிரேக்கர்ல வந்து அடிபட்டு விழுந்துட்டாங்க. சாதாரண ஒரு நபரா இருந்தா நாம புலம்பி 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 தள்ளியிருப்போமா இல்லையா? நான் இவ்வளவு சேவை பண்ணியிருக்கேன், நேற்று நிர்ஜல் ஃபாஸ்டிங் இருந்திருக்கேன், இத்தனை மாலை ஜபம் பண்ணியிருக்கேன், நான் கீழே எப்படி விழலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிட்ட போய் நம்ம என்ன பண்ணிருக்கோம், சண்டை போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே நான் போனப்பதே மாதாஜி என்ன சொன்னேன், நான் வந்து அவங்ககிட்ட பார்த்து சொன்னேன், மாதாஜி நீங்க என்ன மாதாஜி இப்படி ஆயிட்டீங்க. ரொம்ப பிரிஸ்கா இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, எந்த ரூல்ஸுமே அவங்க வந்து மீற மாட்டாங்க கோவில்ல. நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் வந்து டக்கு டக்குன்னு முன்னாடி போயிடுவேன். பட் மாதாஜி எந்த ரூல்ஸும் மீற மாட்டாங்க. அவங்க இருந்தா போக மாட்டேன், லைன்ல அவங்க நின்னாங்கன்னா அவங்களை கிராஸ் பண்ண மாட்டேன். பட் அவங்க இல்லைன்னா நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஆனா அவங்க வந்து அந்த லைன்ல நின்றுதான் சரணாமிர்தம் வாங்குவாங்க, லைன்ல நின்றுதான் வந்து நரசிம்ம சதாரி வாங்குவாங்க, லைன்ல நின்றுதான் நரசிம்ம பிரசாதம் வாங்குவாங்க. அவங்க ரூல்ஸ் எல்லாம் அவங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு இன்பைப்டா இருக்கு, அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ அதனால அதை அவங்க பண்றாங்க. பண்ணணுங்கிற மாதிரி பண்ணல, இட் இஸ் ஆர் நேச்சரா அதை வந்து அவங்க வந்து பண்றாங்க. அப்படிலாம் நான் உங்களை பார்த்து நிறைய எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கு மாதாஜி, நீங்க இந்த மாதிரி ஆயிட்டீங்களே அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க, தேங்க் கிருஷ்ணா, எல்லா சர்வீஸும் முடிஞ்சு கீழே விழுந்த பாருங்க. ஸோ ஹவ் இஸ் ஹர் கான்சியஸ்னஸ், எல்லா சர்வீஸும் முடிஞ்சு விழுந்தேன் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. பாணிஹட்டி சர்வீஸ் முடிஞ்சு விழுந்தேன்னா அந்த இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க, முடிஞ்சு விழுந்தேன் பாருங்க, அது வரைக்கும் கிருஷ்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, தலையில அடிப்படாம போச்சு, தலையில அடிபட்டு இருந்தது, எல்லாம் மறந்துருப்பேன், பாஸ்வேர்டு எல்லாம் போயிருக்கும். இப்ப என்கிட்ட லேப்டாப் கொடுத்தா கூட நான் கிடுக்கிட்டு உட்காந்து நான் எல்லா சர்வீஸும் பண்ணேன். அவங்க சச்ச ஹை பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ எல்லாம் அவங்க மண்டக்குள்ள இருக்கு, எல்லாம் பண்ணணும். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆடிட்டர் லெவல்ல இருக்கிறவங்க. ஸோ ஷி ஹேஸ் டு டூ சோ மெனி திங்ஸ். அப்போ எனக்கு தலை ஒன்றும் ஆகாம இருக்கேன், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்க, எதுவும் எனக்கு மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ
பகவானை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுன்னா என்ன, சரணாகத்தின்னா என்ன, எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். நான் விழுந்துட்டேனே, எனக்கு இப்படி ஆயிடுச்சே, இப்படி பண்ணிட்டாரே, அவருக்கு தானே சர்வீஸ் பண்ணேன், எந்த நெகட்டிவான ஒரு தாட் கூட கிடையாது. ஷீஸ் ஹாப்பி, சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. என்ன வரி இருக்கோ அதையும் சிரிச்சுட்டே பொறுத்துட்டு இருக்காங்க. நிஜமாவே அவங்க எல்லாம் பார்க்கும்போது ஓ கிருஷ்ணா, பக்தினா என்ன அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் இந்த பர்போட் படிக்கும்போது எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. அந்த குணங்களை நாம வந்து வளர்த்துக்கணும், அதிகரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் பிரபுபாதர். ஸோ நம்ம செய்த சின்ன தப்பு கூட அது வந்து பகவான் மேல ஒரு கரையா இருக்கும். பகவான் வந்து அலங்காரம் பண்ணி பார்க்கணுமே தவிர அவர் மேல நாம என்ன பண்ணக்கூடாது, ஒரு கரை வந்து ஏற்படுத்தக்கூடாது. ஸோ ரொம்ப சின்ன பர்போட்டா இருந்தாலும் மனசை தொடர ஒரு பர்போட்டா இருக்கு. யஸ்யாமிருதாமல யசக ஸ்ரவணாவகாஹ சத்ய புனாதி ஜெகத் ஆஸ்வபஜாத் விகுண்டஹ சோஹம் பவத்ய உபலப்த சதீத்த கீர்த்திஸ் சிந்தியாம் ஸ்வபாகும் அபிவக பிரதிகூல விருத்திம். இவ்வுலகில் உள்ள யாரும் அவன் நாயை சமைத்து தின்னும் புலையனாக இருந்த போதிலும் எனது நாமம் புகழ் போன்ற பெருமைகளை தனது செவிகளினால் கேட்பதன் மூலம் உடனடியாக தூய்மை அடைகிறான். இப்பொழுது எந்தவித ஐயத்திற்கும் இடமின்றி என்னை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆகையினால் எனது சொந்த தரமாயினும் அது உங்களுக்கு எதிரான செயலை செய்ததென்றால் அதனை துண்டித்து எறியவும் நான் தயங்க மாட்டேன். ஸோ இது ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க பகவான் வந்து இந்த சனகாதி முனிவர்களை புகழ்ற மாதிரியும் ஜெய விஜயர்களை வந்து குறைச்சு சொல்ற மாதிரியும் இருக்கு. ஆனா பகவான் வந்து பல பல வித அர்த்தங்கள்ல பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள்கிட்ட சொல்றாங்க. பகவான் என்ன பண்றாருன்னா, ஜெய விஜயர்கள் என்னுடைய கரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜெய விஜயர்களுடைய உயர்வு என்ன சொல்றது, அவங்க என்னுடைய கரங்கள் மாதிரி, ஆனா அவங்க எந்த தவறும் செய்யலை அப்படிங்கறதை மறைமுகமாவும் சொல்றாரு. இப்போ ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய கரங்களையே நான் துண்டிச்சிடுவேன், அந்த கரங்கள் உங்களுக்கு தவறு செய்தது அப்படின்னா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா ஆச்சாரியர்கள் வந்து உள்ளர்த்தங்கள் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க, பகவானுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. இது வந்து பின்னாடி படிக்க படிக்க அந்த முனிவர்களுக்கும் புரியும் பகவான் என்ன பேசுறாரு, என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அது வந்து புரியும். மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? மீனா ஆச்சாரிய சில பிரபுபாதத்தை மனித சமுதாயத்தில் உண்மையான தூய்மை அதன் உறுப்பினர்கள் கிருணோ சிந்தனைக்கு இட்டு சொல்லப்படும் பொழுதுதான் ஏற்படுகிறது. இது எல்லா வேத இலக்கியங்களிலும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவன் மனப்பூர்வமாக கிருஷ்ண சிந்தனையை மேற்கொண்டான் என்றால் அவன் நன்னடத்தையில் வளர்ச்சி பெறாதவனாக இருந்த போதிலும் கூட அவன் தூய்மை அடைகிறான். சமுதாயத்தின் அனைத்து பிரிவுகளிலும் உள்ள அனைவருமே நல்லவர்களால் தான் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாவிட்டாலும் கூட ஒரு சமுதாயத்தின் எந்த பிரிவில் இருந்தும் ஒரு பக்தன் புதிதாக வரலாம். இஸ்லோகத்திலும் இதுபோல் பகவத்கீதையின் பல இடங்களிலும் குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால், ஒருவன் அந்தனர் குலத்தில் பிறக்காதவனாக இருந்தாலும் அவன் கிருஷ்ண சிந்தனையை மேற்கொண்டான் என்றால் அவன் உடனே தூய்மை அடைகிறான். பகவத்கீதை 9வது அத்தியாயம் 30, 31, 32 ஸ்லோகங்களில் ஒருவன் நன்னடத்தை இல்லாதவனாக இருந்தாலும் அவன் கிருஷ்ண சிந்தனை பெறுவான் என்றால் அவன் தெய்வீக சான்றோனாக புரிந்து கொள்ளப்படுகிறான் என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உலகில் ஒருவன் இருக்கும் வரை அவனிடம் 2 விதமான தொடர்புகள் பிறரோடு இருக்கின்றன. ஒரு தொடர்பு உடல் சார்ந்தது, மற்றொரு தொடர்பு ஆத்மா சார்ந்ததாகும். உடல் தொடர்பான செயல்கள் அல்லது சமுதாய செயல்களை பொறுத்தமட்டில் ஆன்மீக படித்தரத்தில் ஒருவன் தூய்மை அடைந்தவனாக இருந்த போதிலும் அவன் தனது உடல் தொடர்புகளிலேயே செயல்படுவதை சில நேரங்களில் காணலாம். ஒரு பக்தன் இழிந்த புலைய குடும்பத்தில் பிறந்து சில நேரங்களில் அவன் தனது வழக்கமான செயல்களில் ஈடுபட்டிருப்பதை நாம் கண்டாலும் ஒருபோதும் அவன் புலையனாக கருத மாட்டான். அதாவது ஒரு வைஷ்ணவனை அவனது உடலை மட்டும் கணக்கில் கொண்டு நாம் மதிப்பிடக்கூடாது. கோவிலில் இருக்கும் தெய்வ மூர்த்தங்களை கல் என்றோ அல்லது மரம் என்றோ கருதல் கூடாது. மேலும் இழிந்த குலத்தில் பிறந்த ஒருவன் கிருஷ்ண சிந்தனை உடையவனாக மாறிவிட்டான் என்றால் அவனை இழிந்த குலத்தானாக கருதக்கூடாது என்றும் சாத்திரங்கள் குறிப்பிடுகின்றன. இது போன்ற மனப்பான்மை தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் எவன் ஒருவன் கிருஷ்ண உணர்வினை மேற்கொள்கின்றானோ
அவன் விரைவில் முற்றிலும் தூய்மை அடைந்தவனாக கருதப்படுகிறான். குறைந்தபட்சம் அவன் தூய்மை அடையும் முறையில் ஈடுபட்டு கிருஷ்ண உணர்வில் உறுதியுடையவனாக இருந்தான் எனில் அவன் எவன் ஒருவன் கிருஷ்ண உணர்வினை மேற்கொள்கின்றானோ அவன் ஏற்கனவே தூய்மை அடைந்து விட்டான் என்று புரிந்து கொள்ளப்படுகிறான். மேலும் அவனுக்கு அனைத்து வழிகளிலும் பாதுகாப்பு அளிப்பதற்கு கிருஷ்ணர் தயாராகவே இருக்கிறார். பகவான் இங்கே தனது உடலில் இருந்து ஒரு பாகத்தை துண்டிக்க வேண்டி வந்தாலும் கூட ஒரு பக்தனுக்கு தான் பாதுகாப்பு அளிக்க தயாராக இருப்பதாக உறுதி அளிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பகவத்கீதையில பகவான் சொல்றார், அபிஷேக் துராசாரோ, துராச்சாரம். ஆச்சாரம்னா கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள். துராச்சாரம்னா என்ன? கெட்ட நடத்தைகள். அபிஷேக்ஸு துராச்சாரம், இந்த மாதிரி ஒரு கெட்ட நடத்தை உடையவனா இருந்தா கூட அபிஷேக்ஸு துராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாக். அனன்ய பாக், மாற்றமில்லாத பக்தியில யார் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட இந்த மாதிரி சில துராச்சாரங்கள் இருந்தா கூட அவங்கள பக்தனாத்தான் கருதணும் அப்படின்னு பகவான் சொல்றார். சோ அப்போ பக்தர்கள்ட்ட எப்படி துராச்சாரம் இருக்க முடியும்? அதான் பார்த்தோம், பக்தர்கள்ட்ட தேவர்களுக்கு உண்டான எல்லா நற்குணங்களும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப எப்படி துராச்சாரம் எப்படி பக்தர்கிட்ட இருக்க முடியும் அப்படின்னா, ஏதோ ஒரு ஜென்மத்துல செய்த அந்த தவறான செயல்களுடைய பாதிப்புனால, முன்ஜென்மத்து கர்ம வினைகளினால ஏதோ அறியாமல் ஒரு பக்தன் தவறு செய்தா கூட அந்த தவறை என்ன பண்ணக்கூடாது? பெரிதுபடுத்தக்கூடாது. அவனை பக்தனாத்தான் கருதணும். ஏன்னா பக்தியில தொடர்ந்து ஈடுபட்டிருக்கும் போது அந்த பக்தி தொண்டே அவனை தூய்மை செய்யக்கூடியது. தூய்மைப்படுத்துறதுக்கு புதுசான ஒரு வழிமுறைகள் தேவையில்லை. பக்தியில மட்டும் நாம தவறு செய்யறோம், அப்போ அதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் இருக்கா அப்படின்னா ஒரு பிராயச்சித்தமும் தேவையில்லை. பக்தி தொண்டுதான் பிராயச்சித்தம். இத எங்களுடைய குருமராஜரான திரு ஜெயபதாக சுவாமி குருமராஜருடைய அந்த லீலையில பல தடவை நாங்க பார்த்திருக்கோம். சோ இந்த மாதிரி ரொம்ப மாபெரும் தவறுகளை செய்யறவங்களை கூட மன்னிச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, திரும்ப நீ ஜெபம் பண்ணு, திரும்ப 16 மாலைகள் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவருடைய கருணையை கொடுப்பார். நீ இனிமே இஸ்கானுக்கே வரக்கூடாது, நீ இனிமே இஸ்கான்ல கிடையாது, அந்த மாதிரிலாம் அவர் யாரையும் ஒதுக்குறதுலாம் கிடையாது. சோ அவங்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்து திரும்ப அவங்களை அவங்க தவறுகளை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. சோ அதை நம்ம உணரணும். ஒரு சமயத்துல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்குறார். அவர் பல சிஷ்யர்கள் அவருக்கு இருக்காங்க. கௌடிய மடத்துல செயல்கள் பக்தி தொண்டு செயல்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சமயம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சிஷ்யர் ஏதோ ஒரு தவறு செய்யறார். அதனால மற்ற சிஷ்யர்கள் அவரை கடிஞ்சு பேசுறாங்க. அவருக்கு மனசு கஷ்டமாகி அவர் கௌடிய மடத்தை விட்டு வெளியில போயிடுறார். அப்போ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்குறார், பாக்குறார் அவரை காணமே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பதவியில எல்லாம் கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு நிலையில இருக்கக்கூடியவர் தான். ஆனாலும் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்குறார் அவரை கேட்கிறாரு, எங்க அவர் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அவரை காணும் அப்படின்னு சொல்லி யாரும் அதை பத்தி ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்கல. அம்மா சொன்ன சாதாரணமா ஒரு இது பண்றான், இந்த தப்பு பண்றான் போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு பெருசாக இருக்காங்க. இப்போ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்குறார் சொல்ற, இதெல்லாம் அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பிரசாதமே எடுத்துப்பேன், போய் தேடிப்பாங்க. அவங்கள தேடுறாங்க எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. அவர் கடைசியில பார்த்தா ஒரு சலூன் கடையில சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர் திரும்ப கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்குறார் பிரசாதமே எடுத்துருக்காரு. சோ ஒரு பக்தன் அப்படிங்கிறவங்க ஒரு பக்தரை உருவாக்குறதுங்கிறது இருக்கே, அதுக்கு பிரபுபா சொல்ற 40 கேலன் ரத்தத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற. ஏன்னா அந்த உங்களுக்கு எல்லாம் சொல்லி ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல வைக்கிறதுக்குள்ள நம்முடைய எனர்ஜி அப்படிங்கிறது என்ன ஆகுது? கடினமான உழைப்பு அப்படின்னா நம்ம பெருசா மூட்டை தூக்கி அதெல்லாம் தான் உழைப்பு கிடையாது. எனர்ஜி பேசுறதுனால என்ன ஆகுது? நம்மளுடைய எத்தனை எனர்ஜி நம்ம போடுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ அந்த கருணையோட பிரபுபாதர் நானும் மாதாஜியும் தான் நேற்று மத்தியானம் அந்த லெக்சர் கேட்டுட்டு இருந்தோம். சோ ஒரு யூனிவர்சிட்டியில பிரபுபாதர் இந்த லெக்சர் கொடுக்குற, சாதாரண ஒரு துக்கடா பையன் அவன் ஏஞ்சி என்னென்ன கேள்வி கேட்கிறான், கடவுளை காட்ட முடியுமா? சோ பிரபுபாதர்ட்ட இந்த மாதிரி கேள்வி அதெல்லாம் நமக்கு கேட்கும். அந்த லெக்சரோட எண்ட்ல பார்த்தோம்னா கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல பார்த்தோம் அப்படின்னாக்க பிரபுபாதர் ரொம்ப பொறுமையா பதில் சொல்றார். அங்க வர்ணாசிரம தர்மத்தை பத்தி பிரபுபாதர் எக்ஸ்பிளைன் பண்றார். அப்போ அந்த பையன் கேட்கிறான், ஓ நீங்க தான் அந்த பெரிய பிராமணரா அப்படின்னு கேட்கிறான். அப்போ பிரபுபா சொல்றா, இல்ல நான் பஞ்சம வர்ணம், நான் அந்த 4 வர்ணத்துக்கும் கீழே இருக்கிறவன், ஏன்னா இந்த 4 வர்ணத்துக்கும் நான் சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு பிரபுபா சொல்றேன். அப்பா அதை கேட்டுட்டு நாங்க 2 பேரும் அந்த 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 சங்கத்துல அவங்களோட சங்கத்துல கேட்கும் போது அதனுடைய அந்த தாக்கம் அப்படிங்கிறது அவ்வளவு இருந்தது. எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரபுபா இந்த மாதிரி இந்த கேள்வி தெருவுல போறோம் வர்றவன் நம்ம சாதாரணமா சொல்லுவோம், அவங்களுக்கெல்லாம் கூட பதில் சொல்லி இவர் ஜெகத்குரு, இவ்வளவு பெரிய ஆச்சாரியார்,
ஆனா இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு சிறுவனுக்கும் வந்து அவர் வந்து கிருஷ்ணன்னா யார் அப்படிங்கிறது கடைசியில பிரபா சொல்றா, உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்க எப்படி உன்னால இதை ஏத்துக்க முடியும்? எப்படி உனக்கு நான் இதை புரிய வைக்க முடியும்? உனக்கு நம்பிக்கையே இல்லையே, ஃபெய்த் இல்லாம எப்படி நான் உனக்கு இதை புரிய வைக்க முடியும் அப்படின்னு பிரபா கேட்கிறேன். ஸோ அதோட அந்த கான்வர்சேஷன் வந்து அந்த லெக்சர் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஒரு பக்தரை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப பகவானுடைய கருணை அது, ஒவ்வொருத்தரும் வந்து பக்தர் ஆகுறது அப்படிங்கிறது. ஸோ அப்படி பக்தர் ஆனதுக்கு அப்புறம் பழைய அந்த சுபாவத்தினால அவங்க ஏதாவது தவறு செய்தாலும் என்ன செய்யணும்? அதை கருணையோட பொறுத்து நம்ம அதை வந்து போகணும். நம்மளை எப்படி பகவான் பொறுத்துக்கிறாரோ நம்முடைய குற்றம் நமக்கு என்ன தோணும்? நம்ம பர்ஃபெக்டா இருக்கும், அதுவும் எனக்கு ரொம்ப அந்த மாதிரி என்ன இருக்கு, நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரியும் மற்றவங்க தான் தவறு செய்யற மாதிரியும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற தவறு எத்தனை இருக்குன்னு அடுத்தவங்கள்ட்ட கேட்டாதான் தெரியும். குறிப்பா வந்து யார் நெருக்கமா இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்கணும். அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி பகவான் நம்மளை பொறுத்துக்கும் போது நாமே மற்றவங்களை பொறுத்துக்க கூடாது. மற்றவங்களே நம்ம வந்து அவங்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்தாம அவங்க வந்து உற்சாகப்படுத்தி பக்தி தொண்டு செய்ய 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 தானாவே என்ன ஆவாங்க, அந்த தவறுகள் தானாவே வந்து திருந்தும். தானாவே திருத்தறதுக்கு பகவான் எல்லா வாய்ப்பும் கொடுப்பார். திருந்தலைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி திருத்தணும்னு பகவானுக்கு தெரியும், அப்படி திருத்துவார். சாதாரணமா ஒருத்தர் மூலமா சொல்லி திருந்தினா ஈஸியா திருந்திடலாம். இல்ல பட்டுதான் இது திருந்தும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவார்? அதுக்குண்டான சந்தர்ப்பங்களை நமக்கு பகவான் கொடுப்பார். அப்ப நம்ம பட்டு திரும்பணும், அதுவும் நடக்கும். சோ அதனால தன்னுடைய உடலிலிருந்து ஒரு பாகத்தை துண்டிக்க வேண்டி வந்தாலும் கூட ஒரு பக்தனுக்கு தான் பாதுகாப்பு அளிக்க தயாராக இருப்பதாக உறுதி அளிக்கிறார். சோ இந்த பக்தன் அப்படிங்கிறது இங்க ஜெய விஜயர்களை தான் குறிக்குது. சோ அதனால பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல பகவான் எப்பவுமே தயங்க மாட்டார். யத் சேவையா சரண பத்ம பவித்ரரேணும் சத்யக ஷதாகிலமலம் பிரதிலப்தசீலம் ந ஸ்ரீர் விரக்தம் அபிமாம் விஜஹாதி யஸ்யாக பிரேஷா லவார்த்த இதரே நியமான் வகந்தி. பகவான் தொடர்ந்து கூறினார், நான் எனது பக்தர்களுக்கு தொண்டனாக இருக்கின்ற காரணத்தினால் எனது தாமரை திருவிழிகளானது மிகுந்த புனிதமடைந்து அனைத்து வகையான பாவங்களையும் உடனடியாக நீக்குகின்றன. இவ்வாறான தன்மையினை நான் பெற்றிருப்பதனால் அதிர்ஷ்ட தேவதையிடத்து நான் எந்த விதமான பற்றில்லாதவனாக இருந்த போதிலும் கூட அவள் என்னை விட்டு நீங்குவதே இல்லை. ஆனால் பிறர் அவளது எழிலை புகழ்ந்து அவளிடமிருந்து சிறிதளவு கருணையினை பெறுவதற்காக புனிதமான விரதங்களை எல்லாம் மேற்கொள்கின்றனர். பகவான் சொல்றார், லக்ஷ்மி தேவியுடைய கருணை தான் எல்லாருக்கும் வேணுமே தவிர பகவானுடைய கருணை வேண்டாம். லக்ஷ்மி தேவியுடைய கருணைக்காக எல்லாரும் வந்து தவம் இருக்காங்க, ஆனா எனக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத சொல்றேன். பிரேமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில் உள்ள உறவானது மனவாசகம் கடந்த அழகு வாய்ந்ததாகும். ஒரு பக்தன் பகவானின் பக்தனாகத்தான் இருப்பதினாலேயே அனைத்து நற்குணங்களும் வாய்க்கப் பெற்றிருக்கிறோம் என்று நினைக்கிறார். பகவானும் தனது தொண்டரிடத்து தான் வைத்திருக்கும் பற்றின் காரணமாகவே தனது உன்னத பெருமைகள் அதிகரிக்கின்றன என்று நினைக்கிறார். அதாவது பக்தன் எப்பொழுதும் தனது தொண்டினை பகவானுக்கு செய்வதில் ஆர்வமுடையவனாக இருக்கிறான். அதுபோல் பகவானும் தனது பக்தனுக்கு தொண்டு செய்ய எப்பொழுதும் ஆர்வமுடையவராகவே இருக்கின்றார். பகவான் இங்கே தனது திருவடி தாமரையின் தூசியின் ஒரு சிறு பகுதியினை பெறுபவன் கூட தெய்வீக மகானாக மாற்றும் தன்மை தன்னிடம் இருப்பதாகவும், ஆனால் இச்சிறப்பிற்கு மூல காரணம் தனது பக்தன் மீது தான் வைத்திருக்கும் நேசமே காரணம் என்றும் ஒப்புக்கொள்கிறார். இப்பாசத்தின் காரணத்தினாலேயே அதிர்ஷ்ட தேவதை அவரை விட்டு நீங்குவதில்லை. மேலும் ஒரு அதிர்ஷ்ட தேவதை மட்டுமல்ல, அவரது பணியில் ஆயிரக்கணக்கான அதிர்ஷ்ட தேவதைகள் உள்ளனர். உலகில் அதிர்ஷ்ட தேவதையின் துளியளவு கருணையை பெறுவதற்காக மக்கள் கடுமையான வழிபாடுகளையும் நோன்புகளையும் மேற்கொள்கின்றனர். பக்தனுக்கு ஏற்படும் எந்த ஒரு அசௌகரியத்தினையும் பகவான் பொறுத்துக் கொள்வதில்லை. அதன் காரணமாகவே அவர் பக்தவச்சலம் என்று புகழப்படுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ பகவானுடைய பாதங்களுடைய சிறப்பு இங்க சொல்லப்படுது. பகவானுடைய பாத தூதியினுடைய சிறப்பு சொல்லப்படுது. நெற்றியில நம்ம போட்டுக்கிற இந்த திருமண் அப்படிங்கிறது பகவானுடைய திருப்பாதத்துல படிந்த அந்த மண்ணைத்தான் நம்ம என்ன பண்றோம், நெத்தியில திருநாமமா நம்ம வந்து சாத்திக்கிறோம். சோ யாரெல்லாம் திலக் போடலையோ அவங்க எல்லாரும் திலக் போட ஆரம்பிச்சிடணும். திலக் போடாதவங்க எல்லாம் என்ன பண்ணணும், திலக் போடணும். நெத்தியில மட்டும் திலக் போடுறவங்க 12 திருநாமங்களையும் உடல் முழுக்க மந்திரங்களை சொல்லி போட்டுக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கணும். ஏன்னா பகவானுடைய திருப்பாதங்களை தாங்கிறத விட வேற பெரும் பாக்கியம் இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. இதுதான் மிகப்பெரிய பாக்கியம்.
பகவானுடைய திருப்பாதங்களை நம்முடைய தலையில தாங்கிறது தான் மிக பெரும் பாக்கியம். அந்த திருப்பாதங்களை நம்ம தலையில தாங்கி நம்ம உடல் முழுக்க அந்த திருநாமத்தை விட்டு நம்ம இருக்கும்போது, அப்போ மற்றவங்க நம்மளை பார்க்கும் போதும் அவங்களுக்கு யாருடைய ஞாபகம் வரும்? கிருஷ்ணனுடைய ஞாபகம் வரும். நமக்கு இது ஒரு பாதுகாப்பு, தவறு செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு. நான் நெத்தியில திலக் போட்டிருக்கேன், கழுத்துல துளசி மாலை போட்டிருக்கேன். வார்த்தைகள் வரும்போது தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது, தேவையில்லாத உணவு உள்ள போகக்கூடாது. இதெல்லாம் நமக்கு என்னது? ஒரு போலீஸ் எப்படி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, ஒரு டாக்டர் எப்படி கோட்டு போட்டிருக்காங்க, ஒரு வக்கீலுக்கு எப்படி ஒரு உடை இருக்கு, அந்த மாதிரி வைஷ்ணவ சின்னங்கள் அப்படிங்கிறது ஒரு வைஷ்ணவனுக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. இந்த புறத்தோற்றத்தினால மட்டும் ஒருத்தர் வைஷ்ணவர் ஆகிறது இல்லை. ஆனா அந்த புறத்தோற்றம் ஒரு வைஷ்ணவரா நம்ம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அது பாதுகாப்பு. நம்ம தவறு செய்யாம நம்மளை அது பாதுகாப்பு. அதனால இங்க பகவானுடைய திருப்பாதங்களுடைய புகழை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அந்த திருப்பாதங்களை நம்ம நெற்றியில நம்ம தாங்கிக்கணும். இதுல என்ன சொல்றது, கூச்சப்படுறதுக்கோ, சில பேர் வெளியில போகும்போது போட மாட்டாங்க, கோவிலுக்கு போகும்போது மட்டும் போட்டுப்பாங்க, மற்ற இடங்களுக்கு போகும்போது போட்டு போக மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. எப்பவுமே 24 hours என்ன பண்ணணும்? திலகம் இருக்கணும். நான் தீட்சை வாங்குறதுக்கு முன்னாடி ஷெல்டர் அப்போ எனக்கு இன்டர்வியூ பண்ண மாதாஜி கேட்டாங்க, எப்பவுமே 12 திருநாமம் போட்டுக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா போட்டுக்கிறேன் மாதாஜி அப்படின்னு. அந்த ஒரு கொஸ்டின் தான் என்ன கேட்டாங்க, வேற எந்த கொஸ்டினும் கேட்கல. திலக மந்திரம் கேட்டாங்க, எப்பவுமே 12 திருநாமம் போட்டுப்பியா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா போட்டுக்கிறேன் மாதாஜி அப்படின்னு. கிருஷ்ணனுடைய கருணையினால இன்னி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சிருக்கு. எங்கேயுமே திலகம் இல்லாம அதுக்கப்புறம் நான் இருந்ததே கிடையாது. அது மாதிரி எப்போ ஒரு சமயத்துல ராத்திரி குளிக்கிற மாதிரி வந்தா கூட திரும்ப 12 திருநாமம் விட்டுட்டு தான் படுப்பேன். இந்த திருநாமம் இல்லாம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இதான் நமக்கு பாதுகாப்பு. ஸோ அதனால பகவானை நினைச்சு அவருடைய திருப்பாதங்களை நம்ம நெத்தியில சுமக்கிறது உத்தமம். கேசவாய நமக அதான மாதாஜி. ஓம் நாராயணாய நமக. ஓகே மாதாஜி. 12 இடங்களுக்கு 12 நாமங்கள் இருக்கு இல்லையா? ஓம் கேசவாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் கோவிந்தாய நமக. 12 திருநாமங்கள் கோவிந்தாய நமக. எஸ் மாதாஜி. இந்த புக்ல இருக்கும். இருக்கு மாதாஜி, அது வச்சு பண்றேன். பட் வேற ஏதாவது இருக்கான்னு கேட்கறேன். வேற கிடையாது. அது பண்றோம் மாதாஜி. நீங்க சொன்ன மாதிரி மூஞ்சி அழுந்தா கூட அதை எடுத்துக்கிறது மாதாஜி. லேடிஸ் 12 இடத்துல போட்டுக்க முடியுமா மாதாஜி? ஜென்ஸ் தான் சொல்றாங்க. இல்லையே, லேடிஸும் போட்டுக்கலாம். லேடிஸும் 12 இடத்துல போட்டுக்கலாம். சோ ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்ரீ சம்பிரதாயத்துல பெண்கள் அந்த ஸ்ரீதேவி போட்டுக்கிற மாதிரி, தாயார் மாதிரி அந்த ஸ்ரீ சூர்ணம் தான் இட்டுப்பாங்க. சின்னதா அந்த ஒயிட் போட்டுப்பாங்க. நமக்கு அந்த வித்தியாசம் கிடையாது. பிரபுஸ் மாதாஜி எல்லாருக்கும் ஒரே திலக் தான். நம்ம நடுவுல நம்ம குங்குமம் வச்சுக்கிறோம். நம்ம கலாச்சாரப்படி நம்ம குங்குமம் வச்சுக்கிறோம், நெத்தியில குங்குமம் வச்சுக்கிறோம். அது நம்ம வச்சுக்கலாம். லேடிஸும் 12 போட்டுக்கலாம். ஆமா, லேடிஸும் 12 போட்டுக்கலாம். சரிங்க மாதாஜி. போட்டுக்கணும். நம்ம என்ன நம்மளுடைய அடிப்படை தத்துவம் என்ன? நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிறது தான். சோ நாமளும் பகவானுடைய சேவையில ஈடுபடுறோம். அதனால எப்பவுமே 12 திலகம் போட்டுக்கிறது. திலகம் போட்டுக்கும் போது இந்த விரலைத்தான் பயன்படுத்தணும், மோதிர விரலைத்தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி திலகம் மேல் நோக்கி தான் போகணும், இப்படி கீழே வரக்கூடாது. ஊர்துவ குண்டலம் மேல் நோக்கி மட்டும்தான் கைகளால இப்படி போட்டுக்கணும். எல்லா இடத்துலயும் அப்படிதான் போட்டுக்கணும், மேல் நோக்கி தான் போட்டுக்கணும். கீழே அப்படி போட கீழே இழுக்கக்கூடாது, மேலதான் இப்படி போட்டுக்கணும். சரிங்க. சோ ஆரம்பத்துல இந்த மாதிரி கையில போட்டுக்க வரல, அழகா போட்டுக்கணும். திலக் போட்டுக்கிறது கொஞ்சம் பாக்குறதுக்கு அழகா போட்டுக்கணும். போட்டுக்க வரல அப்படின்னா அந்த அச்சே விக்குது, அந்த திலகம் மாதிரியே ஒரு அச்சு விற்கிறாங்க. அந்த அச்சை வாங்கிட்டு நம்ம அந்த திலக்ல டிப் பண்ணி அதை அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் திலக் மாதிரி அழகா இருக்கு. அப்படி பண்ணிக்கலாம். கூட போட்டுக்கலாமா மாதாஜி? தீட்சைக்கும் திலக்குக்கும் சம்பந்தமே கிடையாது மாதாஜி, யார் வேணா போட்டுக்கலாம். சோ நான் 2007ல நான் வந்த போது எனக்கு இஸ்கான்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ அந்த குழந்தைங்களாம் எனக்கு அந்த குழந்தைங்க தான் திலக் போட்டு விட்டாங்க. மாதாஜி நாங்க உங்களுக்கு திலக் போட்டு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி திலக் போட்டு விட்டாங்க. நானும் இப்படித்தான் கேட்டேன், நான் ஒன்றும் இஸ்கான்லாம் கிடையாது, எனக்கு எதுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல யார் வேணா போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்பையிலேருந்து நான் போட ஆரம்பிச்சதுதான். ஸோ அதனால தீட்சை எடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. திலக் போட்டுக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய பிறப்புரிமை. திலக் போட்டுக்கிறது, சாண்டிங் பண்றது, தீட்சை வாங்கிக்கிறதுலாம் என்னது? நம்முடைய பர்த் ரைட், நம்முடைய பிறப்புரிமை. அதை நம்ம யாருக்காக விட்டு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சில பேருக்கு ஃபேமிலியில ப்ரெஷர் இருக்கலாம், போட்டுக்கிறதுல கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கலாம்,
ஏன்னா கணவன் வந்தா மனைவி வர மாட்டேங்கிறாங்க, மனைவி வந்தா கணவன் வர மாட்டேங்கிறாங்க. அதனால கொஞ்சம் புரிதல் இல்லாம இருக்கலாம். ஆனா சொல்லி புரிய வைக்கலாம். இது ஒன்றும் பெரிய தவறு எதுவும் கிடையாது. நம்ம வந்து பகவானுடைய திருப்பாதங்களை தான் நம்ம நெத்தியில தாங்கிக்கிறோம் அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கலாம். இந்த திலக் போட்டுக்கிறதுனாலயோ இல்ல கண்டிப்பால போட்டுக்கிறதுனாலயோ தாம்பத்திய உறவு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஸோ அதனால கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஒண்ணு. ஸோ அதெல்லாமும் வந்து நம்ம வந்து கிளாரிஃபைடா இருக்கணும். இதெல்லாம் போட்டுக்கிட்டா ஏதோ நம்ம சன்னியாசி ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ அதையும் நம்ம வந்து பீரியட்ஸ் டயத்துல நல்ல மரியாதை இருக்கு மாதாஜி இருக்கு. எங்க போனாலும் யாரு நெத்தியில நம்மள பார்த்தாலுமே ஒரே ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்றான். தெரிஞ்சவா ஹரே கிருஷ்ணா இல்ல கிருஷ்ணா அப்படின்றான். அது நல்ல ரெஸ்பெக்ட் எங்க போனாலும் இருக்கு மாதாஜி. இல்லைன்னா கடையில போனா கூட இப்படி அன்கேஸ் அவ சொல்ல தெரியாட்டாலும் அவ வந்து கையெடுத்து கும்பிடுறா மாதாஜி. என்ன பண்றா? நிறைய மதிப்பு இருக்கு மாதாஜி. பீரியட்ஸ் டயத்துல வந்து அவாய்ட் பண்றது நல்லது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கண்டிமால போட்டிருக்கலாம், திலக் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. இல்லைன்னா தனியா ஒரு திலக் வச்சுக்கணும். பீரியட்ஸ் டயத்துல மட்டும் போட்டுக்கிறதுக்காக ஒரு திலக் தனியா ஒரு கட்டி வச்சுக்கணும். மாதாஜி அந்த டைம் பகவத்கீதா பாகவதம் புக்கும் கூட தொடக்கூடாதா மாதாஜி? அதெல்லாம் படிக்கலாம் மாதாஜி. சாண்டிங் பண்ணலாம், படிக்கலாம், பகவத்கீதா பாகவதம் படிக்கலாம். ஆனா நம்ம சமைச்சு பகவானுக்கு நிவேதம் பண்ணக்கூடாது. நம்ம டைரக்டா சமைக்க கூடாது. பகவானுக்கு மற்ற பூஜைகள் எல்லாம் செய்யறது, பூ வைக்கிறது, சாமி ரூமுக்குள்ள போறது, அதெல்லாம் நம்ம எப்பவுமே செய்ய மாட்டோம் இல்லையா? அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஆனா சாண்டிங் பண்ணலாம், பகவத்கீதை பாகவதம் படிக்கலாம். மாதாஜி ஆனா பகவான் வந்து ஒளி வடிவத்துல பகவத்கீதை பாகவதமா தான் இருக்காங்கன்றப்ப அது எப்படி மாதாஜி நம்ம தொடலாங்களா? எனக்கு அது கொஞ்சம் மனசு அந்த டைம் உறுத்தலா இருக்கு தொடறதுக்கு. உறுத்தலா இருக்குன்னா படிக்காதீங்க. ஆனா ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. நான் பாகவதம் முடிச்சதே மோஸ்ட்லி அந்த டயத்துல தான். ஏன்னா 2-3 நாள் ஃப்ரீயா கிடைச்சிருது, நமக்கு ஒரு வேலையும் இல்ல. அதனால ஃபுல்லா உட்காந்து நான் அப்ப வந்து பாகவதம் வந்து ஹவர்ஸ்க்கு தான் உட்காந்து படிப்பேன். சோ அதனால நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஃபுல்லா பிரபுபாதருடைய எல்லா புக்ஸும் படிச்சு முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், பிரபுபாத லீலாமிர்தா எல்லாமே வந்து ஒரு 3 இயர்ஸ் ஃபுல்லா வந்து 2010-2011 நான் வந்து எல்லாமே ஒரு ரவுண்ட் அப்படி புரியுதோ புரியலையோ கிடு படிச்சு முடிச்சேன். அந்த மாதிரி ஏன்னா அந்த டயத்தை நம்ம நல்ல முறையில நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மாதாஜி அந்த டைம்ல துளசி மாலை எடுக்க கூடாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. துளசி மாலை எடுக்க கூடாதுன்னு என்ன சொல்றீங்க? அதாவது துளசி மாலையை வச்சு சான் பண்ணக்கூடாது இல்லையா? வேற ஏதாவது படிக்க மாலை அப்படிலாம் கிடையாது. இருக்கும்போது பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. திலகம் 12 இடத்துல போடணும்னு சொல்றேன். எங்கெல்லாம் போடணும்? ஒண்ணு நெத்தியில, ஒண்ணு 2 கையில. இருங்க நீங்க வந்து இப்படி சொல்லி அதெல்லாம் புரிய வைக்க முடியாது. அது ஞாபகம் வச்சுக்கிறதும் கஷ்டம். அதனால யாராவது இன்னைக்கு குரூப்ல போட்டு விட்டுருவாங்க, கவலைப்படாதீங்க. அப்புறம் வந்து ஒரு புக் இருக்கு, கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பக்தி யோகம்னு ஒரு புக் இருக்கு. அந்த பக்தி யோகம் புக்கை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல வந்து எப்படி நைவேத்தியம் பண்றது, எப்படி திலக் போட்டுக்கிறது, எல்லா டீட்டெயிலும் அதுல இருக்கு. சின்ன புக்கு தான், 20 ரூபா தான் இருக்கும். வழிகாட்டியில் இருக்கு மாதாஜி. வழிகாட்டியில் இருக்கு, கிருஷ்ண உணர்வு வழிகாட்டி பக்தி யோகம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நம்ம குரூப்லயே வந்து யாராவது போட்டு விட்டுருவாங்க 12 திலக் எங்கெங்க போட்டுக்கணும், எங்கெங்க போடும்போது எந்தெந்த மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. நாகம் ததாத்மி யஜமான ஹவிர்விதான் ஜோதத் கிருதம் அதன்ஹூத புன்முகேன யத் பிராமணஸ்ய முகதஸ்சரதோனுகாசம் துஷ்டஸ்ய மய்ய அபஹிதை நிஜ கர்மபாகைஹி. என்ன சொல்றாரு? வேள்வி தீயில் யான் உண்ணுதற்கு உரியதாக அளிக்கப்படும் நிவேதனங்களில் நான் மகிழ்வதில்லை. ஆனால் தமது செயல்களின் பலன்கள் அனைத்தையும் முற்றிலும் எனக்கே அர்ப்பணித்து விட்டவர்களும் எனது பிரசாதத்தினால் எப்பொழுதும் திருப்தி அடைந்திருப்பவர்களுமான அந்தணர்களுக்கு அளிக்கப்படும் சுவை மிகுந்த நறுனை ததும்பி வழியும் நிவேதனத்தில் பெரிதும் மகிழ்கிறேன். சோ பிராமண போஜனம் அப்படிங்கிறது பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடியது. பிராமணர்களுக்கு, வைஷ்ணவர்களுக்கு நம்ம வந்து பிரசாதம் கொடுத்தோம் அப்படின்னாக்க அதனால பகவான் வந்து சந்தோஷப்படுறார். அப்போ கண்டிப்பா அந்த வைஷ்ணவர்களுக்கு உணவளிக்கும் போது நெய்யோட சேர்த்து நம்ம வந்து சமைக்கணும். நெய் இல்லாம சமைக்க கூடாது. அதே மாதிரி ஸ்வீட் இல்லாம வந்து என்ன பண்ணக்கூடாது, பரிமாறக்கூடாது. கண்டிப்பா இனிப்பும் இருக்கணும். கண்டிப்பா வந்து நெய் சேர்த்த அந்த போஜனத்தை தான் அவங்களுக்கு நம்ம பிரசாதத்தை அவங்களுக்கு நாம கொடுக்கணும். ஸோ அதனால வைஷ்ணவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு கீர்த்தன் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது அதுதான் இந்த உலகத்திலே பெஸ்ட் காரியம். அவங்க பெரிய பக்தர்களா சின்ன பக்தர்களா
இல்லைன்னா என்ன பக்தர்கள்லாம் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம், அனலைஸ்லாம் பண்ண வேண்டாம். எந்த பக்தர் தெரியுறாரோ அந்த பக்தரை வந்து நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் சரி, நமக்கு அவங்களோட வந்து ஒரு கூப்பிட முடியும் அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு என்ன செய்யணும், கண்டிப்பா கீர்த்தன் பண்ண சொல்லி அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். விஜயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. இப்பொருளரே ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். பகவானின் பக்தன் அல்லது ஒரு வைணவன் பகவானுக்கு அளிக்காமல் எதையுமே தொழுவதில்லை. ஒரு வைணவன் தனது செயல்கள் அனைத்தின் பலன்களையும் பகவானுக்கே அர்ப்பணித்திருப்பதினால் அவன் பகவானுக்கு முதலில் படைக்கப்படாத எந்த ஒரு உணவையும் சுவைப்பதில்லை. பகவானும் கூட தனக்கு அர்ப்பணிக்கப்படும் நைவேத்தியங்களை வைணவன் வாய்க்கு அளித்து சுவைத்து மகிழ்கிறான். இஸ்லோகத்திலிருந்து பகவான் வேள்வி குண்டத்தின் தீயின் மூலமும் அந்தணன் வாயின் மூலமும் உண்கிறான் என்று தெளிவாகின்றது. பல்வேறு விதமான பொருட்கள், தானியங்கள், நெய் போன்றவை பகவானின் திருப்திக்காக வேள்வி தீயில் அர்ப்பணிக்கப்படுகின்றன. பகவான் வேள்வியின் நிவேதங்களை அந்தணனிடமிருந்து பக்தரிடமிருந்தும் ஏற்றுக்கொள்கிறார். சில இடங்களில் குறிப்பிட்டிருப்பது போல அந்தணருக்கும் வைணவருக்கும் உண்பதற்காக வழங்கப்படும் எதையும் பகவான் கூட ஏற்றுக்கொள்கிறார். இங்கே அவர் அந்தணர் மற்றும் வைணவர்களின் வாய்களுக்கு அர்ப்பணிக்கப்படுவனவற்றையே மிகுந்த சுவையுடன் ஏற்றுக்கொள்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு சிறந்த உதாரணம் அத்வைத பிரபு ஹரிதாச தாக்கூரரிடம் கொண்ட தொடர்புகளில் காண கிடைக்கிறது. ஹரிதாச தாக்கூரார் பிறப்பினிலே இஸ்லாமியராக இருந்த போதிலும் அத்வைத பிரபு புனித வேள்வி விழாவிற்கு பிறகு முதல் அவிர்வாக தட்டினை ஹரிதாஸ் தாகூருக்கே வழங்குவார். ஹரிதாச பிரபு அத்வைத பிரபுவின் பிறப்பினால் தான் இஸ்லாமியனாக இருந்தும் அவர் முதல் பிரசாதத்தினை ஒரு உயர்ந்த அந்தணனுக்கு அளிக்காததை தனக்கு ஏன் அளிக்க வேண்டும் என்று கேட்டார். அடக்கத்தின் காரணமாகவே ஹரிதாச தாக்கூரார் தன்னை ஒரு இஸ்லாமியன் என்று இழிந்து கொண்டார். ஆனால் ஒரு அனுபவ பக்தரான அத்வைத பிரபு அவரை ஒரு உண்மையான அந்தணராகவே ஏற்றுக்கொண்டார். இதனால் ஹரிதாச தாக்கூராருக்கு முதலில் பிரசாத தட்டினை அளிப்பதினால் தான் 1,00,000 அந்தணர்களுக்கு உணவு வழங்குவதன் மூலம் கிடைக்கும் பலனை பெறுவதாக கூறினார். இதன் முடிவு என்னவென்றால் 1000 லட்சம் வேள்விகளை செய்வதை காட்டிலும் ஒருவன் ஒரு அந்தணன் அல்லது வைணவனுக்கு உணவளித்தல் சால சிறந்தது என்பதே ஆகும். ஆகையால் இந்த யுகத்தில் ஹரே நாம என்று பகவானின் புனித நாமத்தை ஓதுவது மற்றும் வைணவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பது என்பதே ஒருவன் ஆன்மீக வாழ்விற்கு தன்னை உயர்த்தி கொள்வதற்கான சிறந்த வழியாகும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மியூட்ல இருக்கீங்க மாதாஜி. சாரி. பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது அப்படிங்கிறது மிக உயர்ந்த உன்னதமான சேவை. இது நாம ஒரு வழக்கமாவே வச்சுக்கலாம். ஒரு மாசம் ஒரு தடவையோ 2 மாசத்துக்கு ஒரு தடவையோ பக்தர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு கீர்த்தனை பண்ண சொல்லி அவங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுக்கறது அப்படிங்கிறத வழக்கமா வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த உறவு அப்படிங்கிறதும் இனிமையா இருக்கும். உபதேசாமிர்தத்துல பக்தர்களுக்கு இடையில 6 விதமான அன்பு பரிமாற்றங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ததாதி பிரதிகிருஹ்ணாதி முக்கியம் ஆக்கியாதி பிரச்சதி பூதே போஜயத்தே சைவ ஷட்வித பிரீத்தி லக்ஷணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. பிரீத்தி லக்ஷணம், ஷட்வித பிரீத்தி லக்ஷணம், அன்பு பரிமாற்றங்கள். கிருஷ்ண பக்தியே என்ன, அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு தானே. கிருஷ்ணன் பேர நம்ம அன்பு செலுத்தணும், அதானே கிருஷ்ண பக்தியே இல்லையா? சோ அப்ப பக்தர்களுக்கு இடையில அந்த 6 விதமான அன்பு பரிமாற்றங்கள் இருக்கணும். ததாதி பிரதிகிருஹ்ணாதி அப்படின்னா நாம வந்து அவங்களுக்கு பரிசுகளை கொடுக்கணும், அவங்க பரிசு கொடுக்கும் போது நாம அதை ஏத்துக்கணும். ததாதி பிரதிகிருஹ்ணாதி. முக்கியமாக்கியாதி பிரச்சதி, இது ரொம்ப முக்கியமான ஒரு அன்பு பரிமாற்றம். நமக்கு பகவத்கீதை பாகவதத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் போது அந்த முக்கியம், அந்த ரகசியங்களை பக்தர்கள்ட்ட கேட்டு நம்ம வந்து அதை தெளிவுபடுத்திக்கணும். முக்கியமாக்கியாதி பிரச்சதி. முந்தே போஜயத்தே செய்வ, முந்தே நாமளும் வந்து மற்றவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும், நாமளும் அவங்க பிரசாதம் கொடுக்கும்போது அதை நாம ஏத்துக்கணும். முந்தே போதயஜே செய்வ ஷட்வித பிரீத்தி லக்ஷணம். ஒரு வைஷ்ணவர்களுக்கு இடையில இந்த உறவு டெவலப் ஆகணும், இந்த உறவு வளர்ச்சி அடையணும்னா இந்த 6 விஷயங்களை நம்ம வந்து செய்யணும். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
மீனா மாதாஜி வந்து இங்க மாயப்பூர் வந்திருந்த போது எங்களுக்கு வந்து ஜெகநாதர் பிரசாதம் கொடுத்தாங்க. ஸோ ஒரு கூடையில, ஜெகநாதர் கூடையில கொண்டு வந்து இந்த பிரசாதத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க. சரி, இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யாரையும் நான் வந்து இதெல்லாம் சொல்லலை, ஆனா மாதாஜியோட அந்த மனோபாவம் அங்கேருந்து ஜெகநாத்புரியிலேருந்து அதை கொண்டு வந்து சரிம்மா இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. நான் என்ன பண்ணேன், நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நிர்ஜல் ஏகாதசி அன்னைக்கு யாரெல்லாம் வந்து கோவில்ல இருந்தாங்களோ எல்லாருக்கும் வந்து அன்னைக்கு அந்த ஜெகநாதர் பிரசாதத்தை நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஏன்னா அன்னைக்கு ஜெகநாதர் பிரசாதம் சாப்பிடுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அதனால நிர்ஜல் ஏகாதசி முடிஞ்சு மறுநாள் துவாதசி பாரண டயத்துல எல்லாருக்கும் ஜெகநாதர் பிரசாதத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி பகவானுடைய பிரசாதம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது இங்க மாயப்பூர்ல ரொம்ப அது வந்து காமன். யார் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, பிருந்தாவன்ல இருந்து பிரசாதம் வரும், ஜெகநாத்புரியில இருந்து பிரசாதம் வரும், துவாரகா பிரசாதம் வரும், திருப்பதி லட்டு வரும். இந்த மாதிரி எந்த பக்தர் அந்த இதுக்கு போயிட்டு வராங்களோ அவங்க வந்து அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து இங்க இருக்கிற பக்தர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்பு பரிமாற்றம். அதே மாதிரி பக்தர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு பிரசாதம் கொடுக்கறது, நம்ம வந்து இன்னொரு பக்தரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு இன்வைட் பண்ணி பிரசாதம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அந்த உறவை என்ன பண்ணும், பக்தர்கள் சங்கம் அந்த உறவை வந்து நமக்கு ஒரு என்ன சொல்றது, வளர்ச்சி அடைகிறதுக்கு நமக்கு அது உதவியா இருக்கு. ஸோ அதனால பகவான் திருப்தி அடைகிறார். பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கும்போது அதனால பகவான் திருப்தி அடைகிறார். இல்ல நான் இந்த பக்தரை தான் கூப்பிடணும், அந்த பக்தரை தான் கூப்பிடணும் அப்படிதான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஸோ பக்தர்கள் நமக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க கூப்பிட்டு நம்ம என்ன செய்யணும், பிரசாதம் கொடுக்கணும். சரி, ஓகே. என்ன பண்ணலாம், இந்த ஆன்லைன் கிளாஸ்னால தான் பிரசாதம் கொடுக்க முடிய மாட்டேங்குது. இல்லை அப்படின்னாக்க நாம வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சு கண்டிப்பா எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், பிரசாதம் கொடுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, முதல்ல கொஞ்ச நாள் நம்ம கொடுப்போம், அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுவோம், ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் பிரசாதம் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து ஜென்ரலா எங்களுடைய மெத்தட் வந்து அதுதான். நான் புதன்கிழமை பக்தி விருக்ஷா எங்க வீட்டுல நடக்கும்போது இப்படிதான் பண்ணுவோம். ஆரம்பத்துல எல்லாருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வரைக்கும் நம்ம பிரசாதம் பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓகே பிரசாதம் சாப்பிட்டு இல்ல நாங்களும் ஒரு தடவை பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு ஒண்ணு, ஓகே இந்த மாதிரிலாம் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல கொண்டு வந்து இங்க கொண்டு வர சொல்லி எங்க வீட்லயே வந்து நைவேத்தியம் பண்ணி அவங்களுக்கு எப்படி நைவேத்தியம் பண்றது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி. ஸோ பட் இப்போ ஆன்லைன்ல என்ன பண்ணலாம், டெய்லி ஒரு பிரசாதம் அப்படி காட்டிடலாமா, இதான் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரசாதம் அப்படின்னு சொல்லி. எனிவே நேர்ல பார்க்கும்போது இந்த மாதிரியான அன்பு பரிமாற்றங்கள் நாம பண்ணணும். மொத்தமா இந்த பாகவதம் ஒரு நாள் மீட் பண்ணலாம், கெட்டு வச்சிருக்கோம். சரி, ஓகே. இந்த நித்திய பாகவதம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மேம். இந்த பிரசாதம் வந்து வேற இடத்துல போய் நம்ம எடுக்கிறோங்கிறப்ப டேஸ்ட் பிடிக்கலன்னா அது மாதிரி வந்து இருக்கலாமா, இல்ல எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிடணும்? எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிடணும். நமக்கு இப்போ உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இது நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஏதாவது டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னாக்க நம்ம அதை தவிர்த்துடணும். அதை நம்ம வாங்கிக்க வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இது என்னோட ஹெல்த்துக்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிடலாம். மற்றபடி டேஸ்ட் அப்படிங்கறத வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது. ஹெல்த்துக்கு ஒத்துக்காது அப்படின்னா அப்போ நம்ம அதை தவிர்க்கிறது நல்லது, அதை நம்ம வாங்கிக்க வேண்டாம். ஹரே கிருஷ்ணா. அந்த பிரசாதம் வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் விஜயலட்சுமி மாதாஜி, தேங்காய் வந்து நம்ம உடைச்சிடுறோம் இல்ல மாதாஜி, கொஞ்சம் யூஸ் பண்றோம், அதை வந்து நம்ம பிரசாதம் ஆக்கிறோம், நைவேத்தியம் பண்ணிடுறோம். அந்த பாக்கி தேங்காயை மறுநாள் போட்டா நம்ம எப்படி மாதாஜி அதை நம்ம அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சோ நீங்க வந்து இந்த ஸ்ரீ சம்பிரதாயத்தையும் இங்கேயும் போட்டு ரெண்டத்தையும் போட்டு நீங்க குழப்பிக்காதீங்க. இப்போ நீங்க ஒரு பெரிய பூஷணிக்காய் வாங்கிடுறோம், பூஷணிக்காய் இருக்குன்னு வச்சா அது வந்து நம்ம ஃபுல்லா ஒரே நாள்ல யூஸ் பண்ண மாட்டோம், அப்ப பாதி வச்சிருக்கோம்ல, சேம் தான். சோ அதனால ஒரு தக்காளி வாங்கிட்டு வரோம், 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வரோம், 1 கிலோ தக்காளியை நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் பாக்கி வச்சிருப்போம். ஸோ அதனால எதை நம்ம சமைச்சிருக்கோமோ அதை திரும்ப என்ன பண்ணக்கூடாது, நைவேத்தியம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பால் தயிருப்பு என்ன கிடையாது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது, தோஷம் கிடையாது. ஸோ நம்ம கோவில்ல இல்ல பண்ணல, வீட்டுல தானே பண்றோம். கோவிலுடைய நடைமுறை அப்படிங்கிறது வேற, வீட்டு நடைமுறைங்கிறது வேற. வீட்டுல நம்ம டெய்லி நிவேதனம் பண்ணணும், அதுதான் ரூல்.
அதுக்காக நம்ம வந்து சமைச்ச பதார்த்தங்களை திரும்ப என்ன பண்ணக்கூடாது, நைவேத்தியம் பண்ணக்கூடாது. காலம்பரை சமைச்சிட்டோம், சாப்பாடு வச்சுட்டோம், அது தனியா கொஞ்சம் ரைஸ் எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து ராத்திரி அதை நிவேதனம் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது மாதாஜி. ரீநைவேத்தியம் பண்ணக்கூடாது, திருப்பி அதையே ரிப்பீட் பண்ணக்கூடாது. அது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. திருப்பி அதான் பண்ணக்கூடாது. தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம், தேங்காய்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் மாதாஜி. ஒண்ணு சொல்லணும் மாதாஜி, எனக்கு இந்த குரூப்ல சேர்ந்ததுக்கு எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதாஜி. என்ன ஜாயின் பண்ண விட்ட குணவதி மாதாஜிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மாதாஜி. ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா. நான் ஒண்ணும் இல்ல, எல்லாம் கிருஷ்ணனுடைய கிருபை. அவரை சேர்க்க சொல்லி எனக்கு மனசு தோணுச்சு. அவர்கிட்ட பேசும்போது சரி நான் இது அனுப்புறேன், ஜீவாமா அனுப்புறேன், நீ சேர்ந்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது மாதிரி அவருக்கு நல்லா எடுக்கிறாங்க, சண்டேல வர்றாங்களா அந்த மாதாஜி, அவங்கதான் எங்களுக்கும் எடுக்கிறாங்க, நீங்க வேணும்னா வந்து ஜாயின் பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரின்னு அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. தமிழ் கீதா குரூப்ல நாங்க 2 பேரும் இருக்கோம் மாதாஜி. அதனால 2 பேரும் ஒருத்தர் அனுப்புவோம். அதனால இதெல்லாம் ஒரு அன்பு பரிமாற்றங்கள் தான். நான் வந்து உங்களோட மார்னிங் கிளாஸ் உங்களது கேட்பேன் மாதாஜி, நான் நிறைய கேட்டிருக்கேன் உங்களோடது. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே. வாஞ்சா கல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्रील प्रभुपाद की जय, गौर प्रेमानंदे, हरि हरि बोल, हरि हरि बोल। थैंक यू माताजी, थैंक यू माताजी, थैंक यू माताजी, हरे कृष्णा थैंक यू माताजी, हरे कृष्ण माताजी, थैंक यू माताजी, हरे कृष्ण, हरे कृष्ण माताजी, हरे कृष्ण माताजी, थैंक यू माताजी, हरे कृष्णा माताजी, हरे कृष्ण माताजी, हरे माताजी हरे कृष्णा माताजी. பின்னாடி இருக்கிறது வந்து வால்பேப்பரா மாதாஜி? क्वेश्चन டைம் இருக்கும் போது யாரும் क्वेश्चन கேட்காம எல்லாரும் தேங்க்யூ சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் क्वेश्चन கேட்டீங்கன்னா நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. என்ன சொல்றீங்க மாதாஜி? உங்க பின்னாடி இருக்குல்ல பிரம்ம சமிதா வால்பேப்பரா 5.29 சொல்லட்டுமான்னு கேட்டேன் மாதாஜி. நாளைக்கு வச்சுக்கலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து டிஓவிபி, இந்த பக்கம் ப்ளூ கலரா தெரியுது வந்து டிஓவிபி, இந்த பக்கம் தெரியுது வந்து பிரபுபாதே புஷ்ப சமாதி. ஓ, இது ஒரிஜினலா தெரியுதா மாதாஜி? இல்ல வால்பேப்பரா? வால்பேப்பர் தான், வால்பேப்பர் தான், வால்பேப்பர். ஓகே, ஆனா இது ஒரிஜினல் தான். ஓகே ஓகே. இது எதுவும் கற்பனையா வர அந்த பொம்மை மாதிரி எல்லாம் ஒரிஜினல். ஒயிட் கலர்ல இருக்கிறதா இது? பிரபுபாதே புஷ்ப சமாதி. உங்களுக்கு பின்னாடி கங்கா நதி வர மாதிரியே இருக்கு மாதாஜி, கங்கா நதி இருக்கிற மாதிரியே இருக்கு. கங்கா இருக்காங்க மாதாஜி, கங்கா இருக்காங்க. அப்படியா? அழகா இருக்காங்க பின்னாடி புல்லு எல்லாம் வச்சு. ஓகே மாதாஜி, தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ மாதாஜி, தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. தேங்க் யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ மாதாஜி. தேங்க் யூ. எண்டு கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வைத்தியநாதன் பிரபு, தேங்க் யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எண்டு கொடுத்துறேன். தேங்க் யூ ஆல்.